சமூக நீதி. சமூக நீதி வந்து நாங்க நிலைநாட்டணும், அதுதான் எங்களோட கட்சியோட பிரதானமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக நீதியை நிலைநாட்டணும்னா அறிக்கை சைக்கோ அப்படின்னு செல்ல பேர் வாங்கிய விஜய் அவர்கள், நம்ம சொல்றது இல்லப்பா, ஊர் உலகத்துல சொல்லிக்கிறாங்க, அறிக்கை சைக்கோ அப்படின்னு எதுக்கு ஒரு பேர் வந்துச்சு தெரியுமா? எதற்கெடுத்தாலும் அறிக்கை விட்டுருவார். யாரோட பிறந்த நாளா இருந்தாலும் சரி, யாரோட இறந்த நாளா இருந்தாலும் சரி, இல்ல எது நடந்தாலும் தமிழ்நாட்டில் அறிக்கை விட்டுருவார். இப்படி அறிக்கை சைக்கோன்னு பேர் வாங்கின விஜய் அவர்கள் சமூக நீதி அதை வந்து என்னோட கொள்கைன்னு சொல்ற இந்த விஜய் அவர்கள், அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 to 4 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அதற்கு இதுவரை எந்த அறிக்கையும் விட்டதில்ல. இவன் ஒரு பயந்தாங்குழி, இவனுக்கு சமூக நீதி பத்தில எந்த கவலையும் இல்ல. இந்த சாதி ஓட்டு போயிருமோ, அந்த சாதி ஓட்டு போயிருமோ, இந்த சாதிக்காரன் வந்து நம்மளை பயமுறுத்துவானோ, அந்த சாதிக்காரன் வந்து நம்மளை திட்டுவானோன்னு இந்த பயந்தாங்குழி என்னைக்குமே ஆணவ படுகொலைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சீமான போல சாதிய பெருமை கொலை அப்படின்னு சொல்லல. அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கூட சொல்லல. அந்த மாதிரி டாபிக் வந்துச்சுன்னா 2 நாளைக்கு ஆப்சென்ட் ஆகிற விஜய் தான் சமூக நீதியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவதற்காகவே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படிதானே விஜய்?